Hi students, today we are going to talk about potentiometer. அதாவது மின்னழுத்தமானி. இந்த மீட்டர் நேம் ஆரம்பிக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு டிவைசஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது என்னென்னா அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கால்வனோமீட்டர், தென் மைக்ரோமீட்டர், மில்லி அம்மீட்டர், பைக்கில் செட் பண்ணிருப்பாங்கல்ல ஸ்பீடோ மீட்டர். ஸோ இது எல்லாமே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைசஸ். அதே மாதிரி தான் பொட்டன்ஷியோமீட்டரும். ஸோ இது எதை மெஷர் பண்ணதுன்னா வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ணது. சரியா? The potentiometer is used for the accurate measurement of potential differences. This is which means voltage, current and resistance. Okay. So அதனோட செட்டப் பாருங்க. இது வந்துட்டு மீட்டர் சமன் சுற்ற மாதிரியே தான். இது ஒரு செட்டப் பாக்ஸ் இருக்குது. இதுதான் அதனோட சர்க்கியூட்ஸ். ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வுட்டன் போர்டு இருக்கும். இதில் 10 மீட்டர் கொண்ட மேங்கனைன் ஒயர். அது என்னென்ன அலாய் கொடுத்துருப்பாங்களா? அலாய்னா நிறைய சேர்ந்தது தான் அலாய். அலாய் ஆஃப் காப்பர், மேங்கனைஸ் அண்ட் நிக்கல். எவ்வளோ பர்சன்டேஜ்? காப்பர் 84%, மேங்கனைஸ் 12%, நிக்கல் 4%. இதெல்லாம் சேர்ந்தது தான் மேங்கனைஸ் ஒயர். ஓகேவா? ஆர் கான்ஸ்டான்டன் ஒயர். இந்த கான்ஸ்டான்டன் ஒயருங்கிறது காப்பரும் நிக்கலும் சேர்ந்தது. காப்பர் 55% பிளஸ் நிக்கல் 45%. இது ரெண்டும் சேர்ந்தது தான் கான்ஸ்டான்டன் ஒயர். இது ரெண்டில் ஏதாவது ஒயர் எடுத்துக்கிறோம். எத்தனை மீட்ரு? 10 மீட்ரு. அதாவது நாம் போன இதில் பார்த்தோம் மீட்டர் சென்டரில் 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்போ 10 மீட்டருக்கு 1000 சென்டிமீட்டர். ஸோ இதை நாம் இந்த வுட்டன் போர்டில் இணைக்க போகிறோம். பாருங்க, ஒரு எண்டு ஏ. ஸோ இதிலேருந்து இங்கே கொண்டு வரோம், மறுபடி இங்கே வரோம், மறுபடி அதே மாதிரி எத்தனை 10 மீட்டர்னா ஒரு லைன், இந்த லைன் வந்து 1 மீட்ரு. அப்போ 10 கோடு போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த எண்டு பி. சரியா? அப்போ 10 மீட்டர் இந்த வுட்டன் போர்டில் செட் பண்ணிட்டோம். ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல் இதில் செட் பண்ணிருக்கோம். எத்தனை மீட்ரு? 1 மீட்டர். சரியா? செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்துக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது பண்ணோம்னா நம்ம ஃபிசிக்ஸ் லேபுக்கு ஃபுல்லாக இருக்கும். அந்த அவ்வளோ லென்த் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை 1 மீட்டர் சம்திங், அதாவது இந்த லென்த்து தான் 10 மீட்டர். இந்த அளவு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? இது இந்த ஒரு கோடு தான் 1 மீட்ரு. ஸோ அந்த அளவு நம்ம 10 மீட்டரை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே ஏபி இருக்குது, ஒரே சைடில் இருக்குது. நம்ம இங்கே சிடி எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ இந்த கனெக்ஷன், இந்த ஒயர் தான் மேங்கனைன் ஒயர். ஓகேவா? மேங்கனைன் ஒயரு. ஸோ அதில் சிடி எடுத்துக்கிட்டோம். இந்த சியிலிருந்து பேட்ரி ப்ளஸ்ஸு, பேட்ரி மைனஸ்லேருந்து கீ எடுத்துக்கிறோம். இந்த கீ ஆனது 2 அப்படியே கொண்டு வந்து டியில் கொடுத்துட்டோம். திஸ் இஸ் பிரைமரி சர்க்கியூட், முதன்மை சர்க்கியூட். இது எல்லாமே சீரியஸாக இருக்குது. சரியா? தொடரிணைப்பாக இருக்குது. தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம சியில் திஸ் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு. இது பாசிட்டிவ் கொடுக்குறோம். நெகட்டிவ் கொண்டு போயிட்டு கால்வனோமீட்டர் ப்ளஸ் இல்லை, கால்வனோமீட்டர் மைனஸ்ல இருந்து ஐ ரெசிஸ்டன்ஸ் உயர்மணி தடைக்கு ஒரு எண்டுக்கும், ஆனது 2 கொண்டு போய் ஜாக்கிக்கும் கொடுத்துட்றோம். சரியா? ஜாக்கி மீன்ஸ் என்னது? தொடுகோடு. ஓகே. ஸோ அப்போ இதை கொண்டு போயிட்டு இந்த ஒயர் ரப் பண்ணோம்னா என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது இது பிரைமரி சர்க்கியூட்டு, இது செகண்டரி சர்க்கியூட்டு. ஓகேவா? ஸோ இதை கொண்டு போயிட்டு இதுக்கு பேரலாக கொடுக்குறோம். அதாவது இப்படி பேரலாக கொடுக்கும்போது இது ஒரு எண்டு போகுது, இங்கே 2 வருது, இங்கே 2. அப்போ 3 கனெக்ஷன் இருந்தால் பேரலல். சீரியஸாக இருக்கும்போது என்ன கான்ஸ்டண்டாக இருக்கும்? கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும் சொல்லியிருப்பேன். இப்போ
இப்போ பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இது பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் இருக்கும். சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாக்கி கொண்டு போய் ரப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறோம், டி கிட்ட வைக்கிறோம் ஜாக்கியை. இப்படி டி கிட்ட வைக்கும்போது கால்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் ஆகும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இதான் கால்வனோமீட்ரு, சென்டரில் நீடில் இருக்குது 0. இந்த சைடு 1 2 3 4 5 இருக்கும், இந்த சைடு 1 2 3 4 5 இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த சைடு சியும் அந்த சைடு டியும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஜாக்கி கொண்டு போயிட்டு டி இந்த முனையில் வச்சோம்னா இந்த டிஃப்ளெக்ஷன் முள் எங்கன்னா 5 கிட்ட வந்துடும். சரியா, அதே மாதிரி ஜாக்கி கொண்டு போயிட்டு சி கிட்ட வச்சோம்னா அந்த முள் இந்த சைடு இந்த 5க்கு வந்துடும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் நாம கொடுத்த சர்க்யூட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, சப்போஸ் இந்த டி கிட்ட கொடுத்து இந்த சைடு தான் வருது, சி கிட்ட கொடுத்து இந்த சைடு தான் வருதுன்னா அப்போ ஏதாவது ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா, அப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணிட்டு கரெக்டாக லூஸ் ஆகுதுன்னு டைட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கணும் டி கிட்ட. அப்போ இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது, சி கிட்ட இருக்கும்போது இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது ஓகே டன், அதாவது சர்க்யூட்டை கரெக்டாக கொடுத்துட்டோம். ஓகேவா, அப்போ அப்படி ரப் பண்ணிட்டே வரும். அதாவது இந்த டி கிட்ட ரப் பண்ணுறோம்னா முள் எங்கே இருக்கும் அப்படியே நகர்ந்துகிட்டே வரும், ரப் பண்ண அப்படி நகர்ந்துக்கிட்டே வரும். அப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே 0க்கு வந்துடுது, அதாவது நல் டிஃப்ளெக்ஷனை வந்துடுது. அப்போ இந்த ஒயரில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஒயரில் ஏன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகல, அப்போ ஒயரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு இந்த சி இதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் வோல்டேஜ், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது கால்வனோமீட்டரில் நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும், அதாவது 0வா காட்டும். சரியா, அப்போ இது வந்துட்டு நம்ம எல்னு எடுத்துப்போம். எது சிஜே, இந்த சிஜே ஈக்குவல் டு சி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது கால்வனோமீட்டரில் நல் டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகேவா, the potential difference across CJ equal to C. ஓகேவா, இந்த CJங்கிறது L லென்த், அந்த லென்த் தான் பேலன்சிங் லென்த், அதாவது சமன்சை நீளம். CJ is balancing length, இந்த CJ தான் என்னது equal to L. ஓகே, then using Ohm's law V equal to IR. அப்போ இந்த இதில் ஆறுங்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ், இங்கே R equal to small r into L. இந்த ஸ்மால் ஆருங்கிறது இந்த ஒயரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரி, எல்லா கண்டக்டருக்குமே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அகமெண்ட் தடை இருக்கும். தென் எல்ங்கிறது அதோட லென்த். ஓகே, அப்போ ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த். இந்த வி தானே அது வோல்டேஜ் சி, அண்ட் ஐ இங்கே போட்டோம், இந்த ஆருக்கு பதிலாக ஆர்எல், அப்போ ஐஆர்எல். இந்த ஐஆர் இதெல்லாமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு. அப்போ ஐ ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ சி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, எல்லுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. சரியா, தென் இதோட பார்ட்ஸ் இங்கே போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் எந்த ஒரு டயக்ராம் போட்டாலுமே அதனோட பார்ட்ஸ் எழுதிடணும் நம்ம இங்கே. பேட்டரி, லெக்லான்சி செல்லு, கீ, கால்வனோமீட்டர், ஐ ரெசிஸ்டன்ஸ் உயர்மின் தடை, ஜாக்கி. சரியா, ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். சரியா, ஓகே, தேங்க்யூ.